சென்னையில் நாளை மறுநாள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், இந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ள விஷயங்கள் குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க விக்னேஷ். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தலும் சேர்ந்து நடைபெற இருக்கிறது. இதற்கான முழுவீச்சில் பணியை அதிமுக தலைமையானது தொடங்கி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டன. பாமக 7 தொகுதிகள், பாஜக 5 தொகுதிகள், தேமுதிக 4 தொகுதிகள் மற்றும் புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சிக்கும் ஒரு தொகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை கையெழுத்தாகியிருக்கூடிய இந்த நிலையில் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி ஒதுக்கிடப்படுகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நேற்று முன்தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் முடிவு எட்டப்படாத நிலையில் நேற்றைய தினம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்து அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்க கட்சியினுடைய தொகுதி மற்றும் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை சேர்ந்தவர்கள் மற்றும் கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு எந்த கட்சிக்கு எந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதிமுக 20 தொகுதிகளில் எந்த 20 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட போகிறது மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி விவரங்களும் அன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவானது அந்த கட்சியினுடைய தலைமையிடம் அந்த குழுவானது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அன்றைய தினமே அந்த தேர்தல் அறிக்கையும் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையும் ஞாயிற்றுக்கிழமையே வெளியாகுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. அன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடவும் அதிமுக தலைமையானது திட்டமிட்டிருக்கிறது. சிவமாயன். விக்னேஷ், நீங்கள் சொன்னது போலவே நேற்று கூட்டணி கட்சி தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்து சொல்லியிருந்தீர்கள். அது போக நாளை மறுநாள் நடக்கக்கூடிய இந்த அதிமுக விவாதத்தில் பிரச்சாரத்தை எப்போது தொடங்க போறாங்க, அது குறித்து தகவல் இருந்தாலும் பதிவு செய்யுங்க. எப்போ இந்த பிரச்சாரம் தொடங்கப்படுது, அது குறித்த வியூகங்கள் குறித்து தகவல் பதிவு செய்யுங்க. சிவமாயன், அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறந்து விட்டன. தேர்தல் அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சார குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மக்களவை தேர்தல் பிரச்சார குழுவானது அந்த பணியை கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது. எந்தெந்த தொகுதியில் முதற்கட்டமாக பிரச்சாரம் மேற்கொள்வது, எந்த தொகுதியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அனைத்து பட்டியலும் தயார் நிலையில் இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளையும் அந்த தேர்தல் பிரச்சார குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பிதுரை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த குழுவை பொறுத்தவரையில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் பிரச்சார குழுவானது தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி எந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வது, தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் எந்த தொகுதியில் முதற்கட்டமாக பிரச்சாரம் செய்வது, எங்கு பிரச்சாரத்தை நிறைவு செய்வது, எங்கு என்ன மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்வது என்பது தொடர்பான அனைத்து திட்டங்களையும் தேர்தல் பிரச்சார குழுவானது தயார் நிலையில் இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தேர்தல் அறிக்கையானது ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு 2 தினங்களுக்குள்ளாக, அடுத்த ஒரு 3 தினங்களுக்குள்ளாக வேட்பாளர் பட்டியலும் அதிமுக சார்பில் வெளியிடப்பட இருக்கிறது. அதிமுக சார்பில் 20 தொகுதிகளில் எந்த வேட்பாளர் போட்டியிடப் போகிறார் என்பது தொடர்பான அனைத்து தகவலும் வெளியான பிறகு அந்தந்த தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருமே அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். நட்சத்திர பேச்சாளர்கள் குழுவும் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திர பேச்சாளர்களும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள்.